ஒரு ஃபைட் வாய்ஸ் கொடுக்குறோம். ஏன் நான் கட்டடத்துல ரத்தம் இருக்கு சொல்றேன்னா, இப்போ ஒரு ஹீரோ 10-20 பேர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹீரோ 10-20 பேர் அடிக்கிறாரு அப்படின்னா இந்த ஃபைட் வாய்ஸ் 8 பேர் கொடுத்திருப்பாங்க. ஒரு ஹீரோ 150 பேர் அடிப்பான். இப்படி ஃபைட் கொடுக்கணும். 8 ஃபைட் கொடுக்கும்போது அவனுக்கு ரத்தம் கக்கிருங்க. 4000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு 8 ஃபைட்டுக்கு 800 பேர் அடிக்கணும். அது டப்பிங் கலைஞர்களுக்கு தெரியும். உதாரணமா ஒரு 7வது மாடியில் ஒரு சண்டை காட்சி நடக்குது அப்படின்னா, ஏன் இதை நான் பத்திரிகையாளருக்கு தெளிவுபடுத்துறேன்னா, 2 பக்கமும் ஊழல் பண்ணிட்டு அவர் இவங்களை குறை சொல்ல, இவங்க அவங்கள குறை சொல்ல, பதவி வெறி பிடிச்சு அப்படிதான் இருக்காங்க வெளியே. டப்பிங் கலைஞருடைய வாழ்வாதாரம், அவருடைய அடிப்படை என்னன்னு யாருக்குமே தெரியல. உதாரணத்துக்கு 7வது மாடியில இருந்து ஒருத்தர் சண்டை போறான், ஒரு ஹீரோ அடிக்கிறான் அப்படின்னா, அந்த 7வது மாடியில இருந்து விழுகிறான்னா மேல மாடியை உடைச்சு கண்ணாடி உடைச்சு கீழே கார் இருக்கும், கார்ல விழுந்து கீழே தரையில விழுகணும். இப்படி கொடுக்கணும். இதை ஒரே ஃப்ளோல கொடுக்கணும். இதை ஒரே ஃப்ளோல கொடுக்கலனா மிஸ்கின் மாதிரி டைரக்டர்லாம் அடிச்சே கொன்றுவாங்க. டப்பிங் கலைஞர்களை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவாங்க. அங்கிருந்து ஃபாலிங் பண்ணி கீழே டவுன் ஆகிற வரைக்கும் அந்த எஃபெக்டை கொடுக்கணும். அப்படி ரத்தத்தை சிந்தின காசு, அந்த காசை யூனியன் இருக்கிற இடமே தெரியாம போச்சு. இன்னைக்கு கட்டடம் உடைக்கப்பட்டு போச்சுங்க. இந்த கிரௌட் ஆர்டிஸ்ட் 360 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன். சைக்கிள் மிதிச்சுட்டு கோடம்பாக்கம் அங்கங்க நான் போயிட்டு இருந்தேன். அவர்களுக்கு வேணா இந்த டப்பிங் யூனியனுடைய கட்டடம் ஒரு செங்கலா தெரியலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது செங்கல் இல்லைங்க. அது ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய ரத்தம், ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய வேலை. இதெல்லாம் ராதாரவிக்கோ அவருடைய அணிக்கு தெரியாதுங்க. ஜோசப் விஜய், இளைய தளபதி விஜய், 17/9 7th கிராஸ் ஸ்ட்ரீட், சாஸ்திரி நகர், விஜய் சாந்தி, 4 ரீசன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அடையார். இவருக்கு போய் 250 ரூபாய் கட்டி வச்சிருக்காங்க. 2835 இந்த நம்பர்ல 70 பேருக்கு இவங்க 250 ரூபாய் சந்தா கட்டிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம். ஒரு 250-300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு விஜய் ஒரு 250 ரூபாய் கட்ட மாட்டாரா? அப்ப இந்த யூனியனும் இந்த நிர்வாகமும் அவர் அசிங்கப்படுத்தல. அவர் நினைச்சா டெஃபர்மேஷன் கேஸ் போடலாம், மாநில சீடுகளுக்கு போடணும். ஏங்க எவ்வளவு பெரிய ஒரு நடிகர் இன்னைக்கு நாளைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்தான், அவர் அவமானப்படுத்தலாமாங்க? கேட்டா என்ன சொல்றாங்க, ஒரு நபர் வருஷம் 15,000 ரூபாய் தர்றாரு, அதுல கட்ட முடியாதவங்களுக்கெல்லாம் கட்டுவோம். விஜய்க்கு என்ன கட்ட முடியாதாங்க? என்ன நீங்களே சொல்லுங்க. கேட்கிறவங்க கேனப்பையில இருந்தா ஊர்ல சொல்லுவாங்க, கேட்கிறவங்க கேனப்பையில இருந்தா கேள்வி நெய்வடின்ற கணக்கா 250 ரூபாய் 150 கோடி. விஜய் போடுற சட்டை 18,000, ஷூ 38,000, கண்ணாடி 95 லட்சம். இப்படி போடுற ஒரு ஆள் அசிங்கப்படுத்தல, நீ அவமானப்படுத்தல. விஜய் இதை பார்த்தாருன்னா டெஃபர்மேஷன் கேஸ் ராதாரவி அவர்கள் மேலும் இந்த அணியின் மேலும் போடுங்க. நீ டெஃபர்மேஷன் போடுங்க. நான் சாட்சி சொல்றேன், நான் வர்றேன் மிஸ்டர் விஜய், நான் வர்றேன். எவ்வளவு அவமானம். ஒரு 250 ரூபாய் இதை கேட்டேன்னா அடிப்படை உறுப்பில் தூக்குறது. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவு வணக்கம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்கு அப்படின்னா, டப்பிங் யூனியனுடைய 2024-26 தேர்தலுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் தேர்தல் வாக்குறுதியை நான் வெளியிட போறேன். இன்னைக்கு 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்ல நான் என்னை உறுப்பினராக்கி கொண்டேன். ஹபீபுல்லாவில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தினுடைய மேலதான் அந்த மாடி இருக்கிறது. 15,000 ரூபாய் அன்னைக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ். அது டெபாசிட் பணம், இது ரீஃபண்டபிள் கிடையாது. ராதாரவி அண்ணனுடைய காலில் விழுந்தோ அல்லது யாருடைய சிபாரிசும் இல்லாம சொந்த பணத்தை 15,000 ரூபாய் கட்டி நான் உறுப்பினராகி இன்றோடு 17 வருடங்கள் ஆகிறது. இப்போ இந்த தேர்தலில் நான் தனிச்சு நிற்கிறேன். திரு ராதாரவி அவர்கள் அணியையும் இன்னொரு அணியையும் எதிர்த்து 2800க்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய உரிமைக்காகவும் அவருடைய வாழ்வாதாரத்திற்காகவும் ஏகாதிபத்தியத்தின் ஒடுக்குமுறைக்கான ஒரு புதிய தத்துவத்தையும் ஒரு புதிய சித்தாந்தத்தையும் தூக்கித்தான் நான் இன்று தலைவர் ராதாரவி அவர்களை எதிர்த்தும் அவருடைய அணியை எதிர்த்தும் தலைவர் வேட்பாளருக்காக போட்டியிட்டு இருக்கிறேன். இந்த டப்பிங்கினுடைய வரலாறு எப்படின்னா, இந்த டப்பிங் கலைஞர்கள் திரைக்கு பின்பதாக இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலைஞர்கள். ஆனால் இன்று பல கதாபாத்திரங்களுக்கு உயிரை கொடுத்துக் கொண்டு அந்த கதாபாத்திரத்துக்கு ஜீவனை கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த டப்பிங் கலைஞருடைய குரல் வலை நெரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாராவது எதிர்த்து கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவனை அடிப்படை உறுப்பினரில் இருந்து தூக்குவது அல்லது அவனை சஸ்பெண்ட் செய்வது, இதுதான் தலைவர் ராதாரவி அவர்களுடைய நோக்கமாகவும் அவர் பெயரை சொல்லி ஆடிக்கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளுடைய சட்டத்திட்டமாகவும் இது இருந்திருக்கிறது. இப்ப இந்த டப்பிங் யூனியன்ல சாதாரண என்னை போன்ற கலைஞர்கள் மட்டும்தான் இதுல பயணப்படுறாங்களா அப்படின்னா இல்ல. நிறைய உச்சபட்ச நட்சத்திரங்கள், திரைப்பட நடிகர்கள் இதுல இருக்கிறார்கள். இளைய தளபதி விஜய் இருக்கிறார்,
நானே சூப்பர் ஸ்டார் சிம்பு இருக்கிறார், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இருக்கிறார், சூர்யா, கார்த்தி, நாசர், ரோஹிணி, தியாகராஜன் சார், பிரசாந்த், சமுத்திரக்கனி, மன்சூர் அலிகான், டி ராஜேந்தர், சார்லி, இன்னும் ஏராளமான டப்பிங் உறுப்பினர்கள் இதில் இருக்கிறார்கள். அவருக்கெல்லாம் அண்ணன் ராதாரி அவர்கள் செய்த முறைகேடுகள் ஊழல்களை பற்றி தெரியுமா தெரியாதா, அல்லது தயாரிப்பாளர்களுக்கும் 23 சங்கங்களை வழிநடத்துகின்ற பெப்சிக்கும் அவருடைய ஊழல் முறைகேடுகள் தெரியுமா என்றால் எனக்கு தெரியாது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஏராளமான டப்பிங் கலைஞர்களுக்கு இவர்களுடைய அதிகார வர்க்கம் இவர்கள் என்ன செய்கிறார் என்பது எல்லா கடைகளுக்கும் தெரியும். ஆனால் நிறைய பேர் வெளியில சொல்ல பயப்படுறாங்க. காரணம், அவர்களை எதிர்த்து நின்றால் வாழ்வாதாரத்தை அவர்கள் பிடுங்கி விடுகிறார்கள். அதற்கு பயந்து கொண்டுதான் அவர்கள் யாரும் எதையும் வெளியே சொல்வதில்லை. ஆனால் நான் 17 ஆண்டு காலமாக டப்பிங் உறுப்பினராகவும் இருக்கிறேன். 9 ஆண்டு காலமாக டப்பிங் கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற டப்பிங் இன்சார்ஜாகவும் நான் இங்க பணியாற்றி வர்றேன். இப்ப எனக்கு இதுக்கு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அவர்கள் எனக்கு கட்டம் கட்டுவார்கள், என்ன கார்னர் பண்ணுவாங்க. ஏனால் என்னோடு கூட பயணப்படுகிற 20க்கும் மேற்பட்ட இன்சார்ஜ்கள் யாரும் கேட்பதில்லை. அவர்கள் சொல்லுவதற்காக கைதட்டி கொண்டு தலையாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் பொறுத்து பார்த்தேன். என்னால் ஒரு அளவுக்கு மீறி போகும் பொழுது நான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது. எதிரணியில இருந்து எனக்கு அழைப்பு வந்தது, நீங்கள் செக்ரட்டரிக்கு நில்லுகுனா, இல்ல வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நில்லு, இல்லாட்டினா ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு நில்லுனாங்க. பதவி ஆசை எனக்கு கிடையாது, பதவி வெறி எனக்கு கிடையாது. என்னுடைய மக்களுடைய வாழ்வாதாரம், உரிமை அது மீட்கப்படணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் தனியா களத்துல நிக்கிறேன். தோல்வியோ வெற்றியோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. எதிரணியர் என்ன சொல்லுகிறார், இவன் தலைவரை எதிர்த்து நிக்கிறான், ஒரு 10 ஓட்டு வாங்குவானா, ஒரு 20 ஓட்டு வாங்குவானா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு பேசுறவங்களுக்கு ஒண்ணு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க தோக்குறனா ஜெயிக்கிறனா அப்படின்றது முக்கியம் இல்ல, களத்துல நிக்கிறனா அதான் முக்கியம். எதிர்த்து கேட்கிறேன் யாருக்காக? என் மக்களுக்காக, என் சக தொப்புள் கொடி உறவுகளுக்காக. இது ஒண்ணு. இப்போ அடுத்து இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது யூனியனுடைய கட்டடம் இடித்தல் பற்றி நான் உங்களோடு கூட பேசணும்னு நினைக்கிறேன். இதுதான் சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் யூனியனோட கட்டிடம் விஜயராகபுரத்துல இருந்துச்சு. சென்னை வடபழனியில் உள்ள டப்பிங் யூனியன் கட்டடத்திற்கு சீல். எதற்காக சீல் வைக்கப்பட்டது காரணம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். 2800க்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய தாய் வீடாக, கோவிலாக இருந்த கட்டிடம் இப்பொழுது தரை மட்டமாக, சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு சல்லி சல்லியாக ஆக்கப்பட்டு இப்பொழுது அவசர அவசரமாக கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் இந்த சங்க கட்டடம் இடிக்கப்பட்டது? டப்பிங் கலைஞர்கள், சாதாரண கலைஞர் முதற்கொண்டு பெரிய பெரிய கலைஞர்கள் கூட இது தெரிவதில்லை. என்ன சொல்லி வைத்திருக்கிறார் திரு ராதா ரவி அவர்களும் அவர்களுடைய அணியினரும்? சங்க உறுப்பினர்களை வேலை வாய்ப்பை கருதி அவர்களை பணியிடம் நீக்கம் செய்த ஒரே காரணத்திற்காக அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள் யூனியன் மீது. அதனால் சங்க உறுப்பினர்கள் மூலமாகத்தான் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு பொய் செய்தியை, ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை கலைஞர்களுக்கு பரப்பி வருகிறார்கள். ஆனால் நான் ஒன்றை தெளிவுபட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கட்டடம் ஏன் இடிக்கப்பட்டது என்று சொன்னால், மாநகராட்சியிலே, சென்னை மாநகராட்சியிலே அப்ரூவல் வாங்கியதாக இவர்கள் 75,000 ரூபாய் முறைகேடு பண்ணி இருக்கிறார்கள். இந்த முறைகேடு தான் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டதற்கு காரணம். சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் பிரேக்கப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் லேண்ட் டியூரிங் தி இயர் 2011. 2011ஆம் ஆண்டு வந்த தகவலை நான் ஆர்டிஐ மூலமாக லேபர் கமிஷனில் இருந்து எடுத்து வைத்திருக்கிறேன். இதை எல்லோருக்கும் நான் அனுப்புவதற்கும் தயாராக இருக்கிறேன். Total consideration as per agreement of sale dated 25th January 2011. இந்த கட்டடத்தை இவர்கள் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் 67 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக இங்கே லேபர் கமிஷனிலே கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம், இந்த கட்டடம் குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமான இடம். அதை விற்றவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் விலை கொடுத்து வாங்கியது வெறும் 47,50,000. ஆக 67 லட்சம் கொடுத்திருக்கிறார்கள். இதிலேயே குறைந்தபட்சம் 20 லட்சம் ரூபாயை அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். Land purchasing registration fees paid to district register Chennai South 3,75,000 ரூபாய். இதுல டிடி நம்பர் பதிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி old building demolition charges paid to site enterprises 45,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதுக்கு செக் நம்பர் இருக்கு.
brokerage for purchasing of land paid to Mr. வீரமணி. அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை. அவரை பத்தி நம்ம பேசுறது நாகரிகமற்ற செயல். ஆனால் அவருக்கு 67,000 ரூபாய் இந்த கட்டடத்தை வாங்கி கொடுத்ததற்காக கமிஷனாக கொடுத்திருக்கிறார்கள். பேமெண்ட் ஆஃப் ஆப்டைனிங் பிளான் காப்பி, அப்ரூவல் வாங்குவதற்காக. இதைதான் நீங்க குறிப்பா வச்சுக்கணும். இது எல்லா டப்பிங் கலைகளும் நீங்க புரிஞ்சுக்கணும். நாசர் சார் மேற்கொண்டு சூர்யா, கார்த்தி, விஜய் எல்லாருமே இந்த காணொலியை பார்க்கிறவங்க நீங்க என்ன இங்க முறைகேடு பண்ணிருக்காங்கன்றதை உங்களுக்கு நான் விளக்கணும். பேமெண்ட் ஆஃப் ஆப்டைனிங் பிளான் காப்பி 75,000 ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த 75,000 ரூபாய்னாலதான் இன்னைக்கு 1.25 கோடி ரூபாய் மதிப்புள்ள என் தொப்புள் கொடி உறவுகளான டப்பிங் கலைகளுடைய கட்டடம் இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 75,000 ரூபாய இவங்க கார்பரேஷன்ல கட்டாம நாங்க அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி 2011 இருந்து 2021 வரைக்கும் தொடர்ச்சியாக 10 வருட காலமாக அரசாங்கத்தையும் ஏமாற்றி, கார்பரேஷனையும் ஏமாற்றி, டப்பிங் கலைஞர்களையும் ஏமாற்றி இவர்கள் வந்ததின் ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த டப்பிங் கட்டடம் இடிக்கப்பட்டது. இதற்கு காரணம் முழுக்க முழுக்க திரு ராதாரவி அவர்களும் அவர்கள் அணியை சார்ந்தவர்கள் தான். அன்றைய தலைவராக KR செல்வராஜ் இருந்திருக்கிறார். அன்றைய தலைவராக KR குமார் கிருஷ்ணராக இருந்திருக்கிறார். ஆக ஒரு படம் ஓடுச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம டைரக்டர் சொல்றோம். அதே ஒரு படம் ஃபெயிலியரா போச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த டைரக்டர் தான் சொல்றோம். ஆக இந்த கட்டடம் முழுக்க முழுக்க இடிக்கப்பட்டதற்கு காரணம் திரு ராதாரவி தான் என்பதை நான் அடித்து சொல்லுவேன். ஒருவேளை இது நான் சொல்வது குற்றம் அல்லது பொய் சாட்சி அப்படின்னு சொல்லி அவர்கள் பரப்பினார்கள் என்று சொன்னால் நான் அவர்கள் கொடுத்த இந்த இன்சார்ஜ் கார்டை நான் இங்கே வைத்துக் கொள்கிறேன். அதே போல அவர்கள் பதவியை தூக்கிறதற்கு தயாராக இருக்கிறார்களா? இப்பொழுது ராதாரவி அவர்கள் என்ன சொல்லுகிறார்? எதிரில் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் 40 வருஷமா என் கூட இருந்தாரு, எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் எதிரியை தான் சந்திச்சிருக்கேன், துரோகிய முதல் முறையில சந்திக்கிறேன். யார் துரோகி? என்னை பொறுத்தவரைக்கும் ராதாரவி தான் துரோகி. ராதாரவி தான் பச்சை துரோகி. அவருடைய அணிகள் தான், அவருடைய நிர்வாகிகள் தான் பச்சை துரோகி. எப்படி இலங்கை மண்ணிலே தொப்புள் கொடி உறவுகளை கொண்டு கொடுத்த ராஜபக்ஷ ஒரு இன துரோகியோ, எப்படி மோடி இந்திய மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் ஒரு இன துரோகியோ, அதே போன்று 2800க்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய இன துரோகி, பச்சை துரோகி திரு ராதாரவி அவர்களும் அவருடைய அணியை சார்ந்தவர்கள் தான். ஒருவேளை நான் இப்படி பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன், என்னோட விவாதம் பண்ணுவதற்கு திரு ராதாரவி அவர்கள் தயாராக இருக்கிறாரா? ஒரு சேனலில் உட்காருவோம், 2 பேரும் பேசுவோம். என் மீது நான் உங்கள் மீது அவதூறு பரப்புறேன் என்று சொன்னால் நீங்கள் நிரூபிங்கள். நீங்கள் 2011 அப்ரூவல் வாங்கின காப்பி எங்க? எல்லாருக்கும் செக் நம்பர் இருக்கு, டிடி நம்பர் இருக்கு. ஏன் இந்த 75,000 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் ரசீது இல்லை, செக் நம்பர் இல்லை, ஆண்ட கேஸா கொடுத்துறீர்கள்? யூனியனுடைய பைலாப்படி 3000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா எல்லாருக்கும் செக் தான் கொடுக்கணும், கேஷ் கொடுக்க கூடாது. இட்ஸ் அட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் பைலா டப்பிங் யூனியன். அப்படி இருக்கிற பொழுது குற்றம் பக்காவாக இருக்கிறது. இதை இவர்கள் மழுப்பி பூசி டப்பிங் கலைகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏமாற்று காலம் இதுவரையோடு போதும். ஆனால் வர எலெக்ஷன்ல இந்த ஏமாற்றம் செல்லுபடியாகாது. டப்பிங் கலைகள் அனைவரும் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக வழக்கு சம்பந்தமாக ரூபாய் 36 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்காங்க. இந்த வழக்கு எதனாலனா டப்பிங் யூனியன் மேல வழக்கு தொடர்ந்த டப்பிங் உறுப்பினர்களை சங்கத்திலிருந்து நீக்குவதற்காக, அவர்கள் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவதற்காக, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிப்பதற்காக வழக்குகளை சந்தித்து அவர்கள் வாழ்வாதாரத்தை அளித்து சந்தோஷம் கொண்டிருக்கிறார்கள். 36 லட்சம் ரூபாய் வழக்குக்காகவே மட்டுமே செலவு செய்திருக்கிறார்கள். இது யாரோட பணம்? ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு. நான் அங்கிருந்து வந்தவன். நான் அந்த கிரௌட் ஆர்டிஸ்ட் 360 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன். சைக்கிள் மிதிச்சுட்டு கோடம்பாக்கம் அங்கங்க நான் போயிட்டு இருந்தவன். அவர்களுக்கு வேணால் இந்த டப்பிங் யூனியனுடைய கட்டடம் ஒரு செங்கலா தெரியலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது செங்கல் இல்லைங்க, அது ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய ரத்தம், ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய வேலை. இதெல்லாம் ராதாரவிக்கோ அவருடைய அணிக்கு தெரியாதுங்க. நான் அந்த வலியை உணர்ந்தவன். நான் ஏதோ கோபத்துல நான் ராதாரவி அவர்களை எதிர்த்து நிக்கல. வலி, வேதனை, ஒரு ஃபைட் வாய்ஸ் கொடுக்கிறோம். ஏன் நான் கட்டடத்துல ரத்தம் இருக்கு சொல்றேன்னா, இப்போ ஒரு ஹீரோ 10-20 பேர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹீரோ 10-20 பேர் அடிக்கிறாரு அப்படின்னா இந்த ஃபைட் வாய்ஸ் 8 பேர் கொடுத்திருப்பாங்க. ஒரு ஹீரோ 150 பேர் அடிப்பான். இப்படி ஃபைட் கொடுக்கணும். 8 ஃபைட் கொடுக்கும்போது அவனுக்கு ரத்தம் கக்கிருங்க. 4000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு 8 ஃபைட்டுக்கு 800 பேர் அடிக்கணும். அது டப்பிங் கலைஞர்களுக்கு தெரியும். உதாரணமா ஒரு 7வது மாடியில் ஒரு சண்டை காட்சி நடக்குது அப்படின்னா, ஏன் இதை நான் பத்திரிகையாளருக்கு தெளிவுபடுத்துறேன்னா, 2 பக்கமும் ஊழல் பண்ணிட்டு அவர் இவங்க குறை சொல்ல, இவங்க அவங்கள குறை சொல்ல, பதவி வெறி பிடிச்சு அப்படிதான் இருக்காங்க ஒழிய டப்பிங் கலைஞருடைய வாழ்வாதாரம் அவருடைய அடிப்படை என்னன்னு யாருக்குமே தெரியல. உதாரணத்துக்கு 7வது மாடியில இருந்து ஒருத்தர் சண்டை போறான், ஒரு ஹீரோ அடிக்கிறான் அப்படின்னா
அந்த 7வது மாடியில இருந்து விழுகிறான்னா மேல மாடியை உடைச்சு கண்ணாடி உடைச்சு கீழே வந்து கார் இருக்கும், கார்ல விழுந்து கீழே தரையில விழுகணும். இப்படி கொடுக்கணும். இதை ஒரே ஃப்ளோல கொடுக்கணும். இதை ஒரே ஃப்ளோவில் கொடுக்கலன்னா மிஸ்கின் மாதிரி டைரக்டர்லாம் அடிச்சே கொண்டுருவாங்க. டப்பிங் கலைஞர்களை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவாங்க. அங்கிருந்து ஃபாலிங் பண்ணி கீழே வந்து டவுன் ஆகிற வரைக்கும் அந்த எஃபெக்டை கொடுக்கணும். அப்படி ரத்தத்தை சிந்தின காசு, அந்த காசை யூனியன் இருக்கிற இடமே தெரியாம போச்சு. இன்னைக்கு கட்டடம் உடைக்கப்பட்டு போச்சுங்க. இதை நான் சொன்னா எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் வந்து எதிர்க்க துணிந்தவன் அல்ல, நான் எதற்கும் துணிந்தவன். நான் வந்து ஒரு புதிய தத்துவத்தை தூக்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு என்ன சொல்றாங்க, உனக்குலாம் என்ன அரசியல் தெரியும், ராதாரவியை எதுக்குறான் அப்படின்னா எனக்கு என்ன அரசியல் தெரியணும். 20 வயசுலேயே நான் அரசியலுக்கு வந்தவன். 20 வயசுலே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை எதிர்த்து என்னுடைய ஒரே ஆளு, நான் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சிருந்தேன், எல்லா அரசியல் தலைவர்களையும் கூட்டிட்டு வந்து நான் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அதை சக்சஸ் பண்ணுவேன். 20 வயசுல என்னுடைய அரசியல் களம். இதை டப்பிங் இருக்கு. அண்ணன் ராதாரவிக்கு தெரியுமா, இல்ல அவர் அணியில நிற்கிற எவருக்கு அது தெரியுமா, என்னுடைய பயோகிராபி தெரியுமா, தெரியாது. இதை நான் பெருமைக்காக சொல்லல. இன்னைக்கு இணையதளம் நிறைய டெக்னாலஜியில பரவிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. சன் டிவில ஒரு நியூஸ் வருதுன்னா அது பெரிய விஷயம், வேற ஒரு சேனல் வருதுன்னா அது பெரிய விஷயம். அப்பேற்பட்ட 20 வயசுல என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினவன். ஈத்தேன், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நீட் தேர்வு, தமிழக வேலை தமிழருக்கே, போஸ்ட் ஆபீசர் வேலை, ரயில்வே துறை வேலை, ஆசிரியர் பணியிடை நீக்கம், செவிலியர், மாட்டுக்காக, நீட்டுக்காக, இப்படி பல்வேறு போராட்டங்களில் என்னை முனைப்படுத்தி நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நான் வந்து வழக்குகளை சந்தித்து விடுதலையை வெளியில் வந்தவன். எனக்கு அரசியல் தெரியாதுன்னு அவங்க சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் நான் அம்பேத்கரை படித்தவன், புரட்சியாளர் தந்தை பெரியாரை படித்தவன், கார்ல் மார்க்ஸை படித்தவன், லெனினை படித்தவன், பெடல் கேஸ்ட்ரோவை படித்தவன். இவர்கள்லாம் இந்த பெயராவது யாருக்காவது தெரியுமா? அண்ணன் ராதாரவிக்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார், அவர்தான். அதை அவர் பயன்படுத்தி ஒரு வழக்கறிஞர், அவ்வளவுதான். ஆனா அப்பேற்பட்ட வழக்கறிஞர் தான் சிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர் ஏன் கட்டட இருப்பிலே அவரால் அந்த தீர்ப்பை சரியாக வாங்க முடியவில்லை என்று சொன்னால் அங்கு ஆதாரம் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது, முறைகேடு நடந்திருக்கிறது. அதனாலதான் சிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ராதாரவி அவர்களால் இந்த யூனியனை கட்டடத்தை எடுப்பதை தடுக்க முடியவில்லை. அவருக்கு ஒரு ஈகோ. தலைவன் என்பவன் யாருங்க? ஒரு தலைவன் சொல்றோம், யாரு? மெழுகுவர்த்தி போன்றவன் தான் தலைவன். தன்னை உருக்கி பிறருக்கு வெளிச்சம் தரக்கூடியவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட தலைவர் தான் கருமை வீரர் காமராஜர். வந்த பிரதமர் பதவியை தூக்கி எறிந்தார். சாகும் பொழுது சட்டப்பையில 110 ரூபாய் வச்சிருந்தாருங்க. அவர் தலைவர். நல்ல கண்ணுவை எத்தனை பேருக்கு தெரியும் ஐயா? நல்ல கண்ணுவை எதிரணியில் இருக்கிறவர்கள் ராதாரவி 2 பேரையும் தான் கேட்கிறேன். நல்ல கண்ணுவை தெரியுமா? 87வது பிறந்த நாளிலே 87 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அந்த 87 லட்சம் ரூபாயும் தனது கட்சியினுடைய வளர்ச்சி நிதிக்காக கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் தான் தோழர் நல்லக்கண் அவர்கள். எனக்கும் ராதாரவி அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை, ஒரு வேற்றுமை. அவர் ஒரு தலைமை கழக பேச்சாளர், நானும் ஒரு தலைமை கழக பேச்சாளர். அவர் பிஜேபியுடைய தத்துவத்தை தூக்கிட்டு இருக்கிறார். நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அண்ணன் வேல்முருகனுடைய தத்துவத்திலே மாநில தலைமை கழக பேச்சாளராக நான் பயணப்பட்டு வருகிறேன். இங்க நான் அரசியல் பேச வரல. ஏன்னா எனக்கு அரசியல் தெரியுமான்னு கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு இதை சொல்லிக்கிறேன். என்ன அரசியல் தெரியும்? இதை விட என்ன தலைவரை ஏற்று நிற்பதற்கு வேற என்ன தகுதி வேண்டும்? சத்தியம் இருக்கு, உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு. காசை கொள்ளையடிக்க மாட்டேன். ஏன்னா நான் அடிப்படை உறுப்பில இருந்து வந்தவன். ஒரு கிரௌடு வேலைக்கு போனேன்னா இந்த கிரௌடுன்னு ஒரு வேலை இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? பத்திரிகையாளர்கள் சொல்றேன், 10க்கு 10 ரூம்ல ஒரு பெரிய மார்க்கெட்டா இருந்துச்சுன்னா அந்த மார்க்கெட்ல 500 பேர் போயிட்டு இருப்பான். அந்த 500 பேருக்கும் மறுமறியும் சொல்லி வாய்ஸை கொடுத்துட்டே இருக்கணும். வெங்காயம், தக்காளி, என்ன வாங்கினேன், ஏது வாங்கினேன், 2 கிலோ வாங்க, 3 கிலோ வாங்க. இப்படியே காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த டப்பிங் கலைஞர்கள் அந்த காத்து போகாத இடத்துல ஆண்கள் பிரச்சனை இல்லை, ஒரு பெண்கள் அவங்களுக்கு பீரியட்ஸ் கூட இருக்கலாம், அந்த வழியெல்லாம் தாங்கி கொண்டு காலையில 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சா 1105 ரூபாய் சம்பளங்க. ஆனா கதாநாயகிகளுக்கு பேசுறவங்க 50,000 1 லட்சம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ போன வாரம் கூட என் இடத்துல ஒரு சகோதரி பேசினாங்க, 4 மணி நேரம் தான் ஒர்க்கு, 50,000 ரூபாய் சம்பளம். இது நல்ல தொழில், அற்புதமானது. ஒரு காலத்துல அவருடைய காலத்துல இருக்கும்போது நல்லாதான் இருந்துச்சு. இந்த 2018, 2020, 2022 தேர்தலுக்கு பிறகு அண்ணன் ராதாரவி அவர்களால் செயல்பட முடியவில்லை. அவரை 2 பேர் கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். அதனால இப்ப சொன்னேன்னா ஒரு தனிநபர் விமர்சனம் ஆயிரும். நான் மாண்புள்ளவன், நான் படித்தவன், நான் இலக்கியம் படித்தவன், மனிதர்களை படித்தவன். அதனால நான் இப்ப அதெல்லாம் பேச விரும்பல. அதை பேசினா ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது மிஸ்டர் ராதாரவி அவர்களும் அவர் அணியிரும். அது வேணாம். அது இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்புல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படி நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு டப்பிங்களுடைய வாழ்வாதாரம், குறிப்பா அந்த கிரௌடு பேமெண்ட்லாம் வாழ்க ஒளிகன்னு ஒரு அரசியல் படமா வந்துருச்சு. அதெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. அரசியல் படம் ஒண்ணு இருக்குன்னா வாழ்க ஒளிக, வாழ்க ஒளிக, வேல்முருகன் வாழ்க, வேல்முருகன் வாழ்க, வேல்முருகன் வாழ்க, இப்படி கத்திட்டே இருக்கணும். காலைல 9 மணில இருந்து ஆப்போசிட்ல ஆர்ஆர் ஒளிக, ரவி ஒளிக, ரவி ஒளிக, ரவி ஒளிகன்னு
இதே 10 பேர் அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கும் பேசணும். அப்ப காலையில் 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் பேசுறவனுக்கு நாடி நரம்பெல்லாம் அந்து போயிருங்க. உண்மையான விஷயம். ஏன்னா நான் அதுல இருந்து வந்திருக்கேன். இந்த வழி ராதாரவன் எனக்கு தெரியுமா, இல்ல அந்த நிர்வாகத்தில் இருக்கவங்களுக்கு தெரியுமா, இல்ல எதிரணிகளுக்கு தெரியுமா? 40 வருஷமா அவர் கூட தானே இருந்தாரு. இப்ப வந்து தனிச்சு நிக்கிறாங்கல்ல, எதுக்கு நிக்கிறாங்க? அப்ப 40 வருஷமா ராதாரவி அவர்களிடம் ஒரு பேட்டியில கேட்கிறாங்க, உங்க கூட தானே எதிரில் இருக்கும் 40 வருஷம் இருந்தாரு, இந்த ஊழல் குற்றச்சாட்டுல வைக்கிறான்னு கேட்கும் பொழுது அப்ப ராதாரவி அவர்கள் என்ன சொல்கிறார்? 40 வருஷமா அவன் எங்க போயிருந்தான், எங்க போயிருந்தான்? அப்ப இருக்கும்போதே கேட்டுக்கணும். அப்ப எதிரில் இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் 40 வருஷமா நீ அவர் கூட தான் இருந்திருக்க. 2006 இருந்து பைலாப்படி 2006 இருந்து நீ கூட இருந்திருக்க. 2006 படி கூட இருந்திருக்க. ஒருத்தர் தப்பு பண்றான், நீ சொன்னதை அவங்க கேட்கலனா பதவியை ரிசைன் பண்ணிட்டு வெளியில வர வேணாமா? அப்படி வந்திருந்தா உங்களை நாங்க கையெடுத்து கும்பிட்டு உங்களை வரவேற்றிருப்போம். ஆக 2 பேரும் ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் தான். இங்க யாரும் திருத்த முடியாது. ஒரு புதிய தத்துவம். இந்த யூனியன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாக்களிக்கணும்னா ஒரு தனிப்பட்ட தத்துவத்தை தூக்கிட்டு வர என் நம்பர் 3 நீங்க அதுக்கு தான் வாக்களிக்கணும். இதுவரை வாக்களிச்சீங்க. ராதாரவி அவர்கள் தலைமையில் இருக்கும் பொழுது கட்டடம் தான் இடிக்கப்பட்டது. அவர் கையிலிருந்து வேற ஒருவருக்கு மாறினால் யூனியனே இருக்காது என்பதை நான் இந்த தருணத்திலே எச்சரித்து சொல்றேன். ஏன்னா இது 2500 பேரோட வழி. இந்த வழிக்கு ஒற்றை குரலா நான் போய் கேன்வாஸ் பண்ண முடியுதுனா நீ நின்றுக்க சந்தோஷம், உனக்கு தான் ஓட்டு, எனக்கு தான் உனக்கு தான் ஓட்டுன்னு சொல்லி பின்புலமாக இருந்து எனக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் கொஞ்சம் வாக்கு வாங்குறேன், நிறைய வாக்கு வாங்குறேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஏகாதிபத்தியத்தை, ஒரு அடக்குமுறைக்கு எதிராக நான் குரல் கொடுக்கிறேன். அடுத்த மேட்டர் பாருங்க. அப்படியா? இல்ல ஒன்னு 2 மேட்டர் இருக்கு. இதான் முக்கியமான மேட்டர். படிச்சுட்டு சொல்லிடுறேன். புதிய உறுப்பினர்கள் 500 பேர் 5 கோடி ரூபாய் ஊழல். அதாவது ஒரு உறுப்பினருக்கு 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், இப்படி 500 உறுப்பினர்களுக்கு மேல் சேர்த்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் ஊழல் செய்திருக்கிறார்கள். இதை கேள்வி கேட்டால் யாருக்கும் பதில் சொல்லுது. நான் நேரத்தை கருதி உங்களுக்கு சீக்கிரமா போயிடுறேன். கிரிக்கெட் போட்டி, இதுல வந்து 8.5 லட்சம் ரூபாய் காலி பண்ணிருக்காங்க. கிரிக்கெட் யாரு கேட்டா, என் யூனியனுடைய தொப்புள் குறுவீடுகள் கொரோனா காலங்களிலே அல்லது மழை பேரிடர் காலங்களிலே ஒரு 500 ரூபாய் கொடுக்க அறிவு இல்லாத இந்த யூனியன், ஒரு உறுப்பினர்களுக்கு ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்க கூடாத ஒரு யூனியன் தேர்தல் செலவுக்காக இவ்வளவு லட்சங்களை செலவு பண்ணிருக்காங்க. கிரிக்கெட் போட்டிக்கு 8.5 லட்சம் ரூபாய் யாருங்க கேட்டா? இப்ப கிரிக்கெட் விளையாடுற எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் ஆயிட்டாங்களா? அவர்களுக்கு நேரத்தை போக்குவதற்காக 8.5 லட்சம் ரூபாய் முறையீடு செய்திருக்கிறார்கள். பேட்மிண்டனுக்கு அதே மாதிரி. இப்படி என்னுடைய உறவுகளுடைய பணம் எல்லாம் விரயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒன்னொரு விஷயம், யூனியனுடைய மேலாளர் சம்பள விவகாரம். யூனியன்ல 23 யூனியன்ல எந்த ஒரு யூனியன்லயும் 5 ஸ்டாப் கிடையாதுங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் எடுத்துக்கோங்க, அல்லது நீங்க வந்து பெப்சி எடுத்துக்கோங்க. டைரக்டர் யூனியன்லாம் ரஞ்சித்னு ஒரே ஒரு தம்பி மட்டும் தான் இருக்காரு. எங்க யூனியன்ல மட்டும் 5 பேர். சம்பளம் மேலாளருக்கு அம்மு அப்படின்றவங்களுக்கு 30,000 இருந்து 36,000 ரூபாய். ஒரு எம்எஸ்சி எம்எட் படிச்சுட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல வேலை பார்க்கிற ஒரு சகோதரன் சகோதரிக்கு 8,000 இருந்து 10,000 ரூபாய் சம்பளம். மாஸ்டர் ஆஃப் பிலாசபி டாக்டரேட் முடிச்சுட்டு ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறவங்களுக்கு வெறும் 16,000 ரூபாய் சம்பளம். இவங்க 10, 12ஆம் வகுப்பு கூட படிக்கல. இவங்களுக்கு எதுக்கு 30,000, 36,000 சம்பளம்? யாரு கொடுக்குறா? என்ன அவசியம் இருக்கிறது? இப்ப கட்டடத்தை போய் வலசவாக்கத்துல வச்சிருக்காங்க. மாசம் 55,000 ரூபாய் வாடகை. ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாது. இந்த 1.5 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா இன்னொரு 50 முதியோர்களுக்கு நம்ம ஒரு மாசம் ஒரு உதவித்தொகை கொடுத்துடலாம். இதை யாராவது கேட்டா அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கும். இவங்க செய்யறது எல்லாமே டெர்மினேட் தான். இந்த டெர்மினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டெர்மினேட்லாம் இனி நடக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இப்ப இவ்வளவு சம்பளம் எதுக்கு போகுது? ஒண்ணு, கொரோனா காலத்துல இவங்களுக்கு அந்த 2 வருஷம் கொரோனாவிலேயே அவங்களுக்கு சம்பளம் வாங்கியிருக்காங்க. ஒரு அடிப்படை உறுப்பினர் பசியோட பட்டினியோட வீட்டை விட்டு வெளியே வர முடியாம இருக்கான். அவனுக்கு ஒரு 5 கிலோ அரிசி, ஒரு பலசரக்கு ஜாமான் கொடுக்க வேணும். போய் அடுத்த யூனியன்ல கையேந்திரது, பிச்சை ஏந்திரது, எவ்வளவு பிச்சை சொல்லணும்? ஏன் யூனியன் அவ்வளவு பணம் இருக்கு? ஒரு மாசத்துக்கு 40 லட்சம் ரூபாயில 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் வர யூனியன்ல என் மூத்த உறுப்பினர்களுக்கு ஒரு 5 கிலோ அரிசியும் பலசரக்கு ஜாமான் கொடுக்க இவங்களுக்கு அருகதை இல்லையே, யோகிதம் இல்லையே. ஆனால் இவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள். புடிச்ச ஹோட்டல் போய் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கோலா உருண்டை, லட்சுமண் சூரிய பக்கத்துல குமார் ஹோட்டல்ல 4,500, 5,000 ரூபாய்க்கு சாப்பிடுறாங்க. யார் வீட்டு காசுல சாப்பிடுறாங்க? டப்பி உறுப்பினோட ரத்தம் அதுல சாப்பிடுறாங்க. இதை யாரும் கேட்டா அடிப்படை உறுப்பினர் தூக்கிறது. நீ தூக்கி பாரு, பாத்துக்கலாம். எல்லாருக்காகவும் சேர்த்துதான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். இதே நிலைமை நாளைக்கு ராதாரவி அணியில் இருக்கிறவர்களுக்கும் நடக்கலாம், எதிரணியில் இருப்பவர்களுக்கும் நடக்கலாம். அவர்களுக்காகவும் குரல் கொடுப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. 2018, 2020, 2022 தேர்தல் செலவு மட்டும் 39 லட்சம் ரூபாங்க. ஒரு சட்டமன்றத்துல 3 லட்சம் வாக்கு இருக்கும். நேர்மையான அரசியல்வாதிக்கு செலவு 10 லட்சம் ரூபாங்க. வெறும் 1459 ஓட்டு தான் இருக்கு. 1100 ஓட்டு தான் போலிங் ஆகும். இதுக்கு 39 லட்சம் ரூபாய் செலவுங்க. இதோட பணம் யாரோட பணம்? ஏன் இந்த ஆடம்பரம்? எதுக்கு இந்த ஆடம்பரம்? ஏன்னா ஊழலற்ற முறையில இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணணும். அதுக்கு தேர்தல் அதிகாரி அவங்களுக்கு சப்போர்ட். இப்படி நிறைய முறைகேடுகள். இதை கேட்டோம்னா அவங்க பண்ணக்கூடிய ஒரே வார்த்தை டெர்மினேட்.
இப்படி கோடான கோடி கிட்டத்தட்ட 2016 இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் 10 கோடி ரூபாய்க்கு மேல கையாடல் நடந்திருக்குங்க. எந்த யூனியனாவது இப்படி நடக்குமா? 23 சங்கத்துல எந்த யூனியனாவது சீல் வச்சிருக்காங்களா? அந்த அவமானம் இந்த டப்பிங் யூனியன் தான். அதுல டத்தோ ராதாரவி வளாகம் அவர் பேர் எழுதியிருந்தாங்களோ என்னவோ, கட்டடத்தை இடிச்சு ராதாரவி அவர்களையும் அசிங்கப்படுத்திட்டாங்க அந்த நிர்வாகம். எல்லோரும் குற்றவாளிகள் தான். கொலை செய்தவனை விட கொலை குற்றத்தை தூண்டுவதற்கு தான் சட்டத்தில் தண்டனை அதிகம். அதுபோன்று இதை தூண்டியவர்களும் சட்டத்தில் இருக்கிறார்கள். எனவே திடீர்னு இன்னொரு வெற்றின்ற அந்த அணியாகட்டும், நீங்க உங்களோட அணியாகட்டும், இப்போ நடக்கிற அந்த தேர்தலை எதிர்த்து போட்டிடுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு தேர்தலையும் போட்டியில தொடர்ந்து அவரே தான் 35-36 வருஷமா தலைவராக எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் என்ன? சரியான கேள்வி. அதாவது கடந்த 37 வருஷமா அவர் ஒரு 6, 7, 8 பீரியட்ல அவர் தலைவராக இருந்திருக்கிறாரு. அவர் கை காட்டுறவங்க தான் தலைவராக இருந்திருக்காங்க. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, அவர் கேட்கிற சரியா கேள்வி. அப்பெல்லாம் நிர்வாகம் நல்லபடியாக போய் கூட்டிருந்தது என்பதை நான் நம்பினேன், நான் கூட இருந்தேன். என்னைக்கு கட்டடத்தை இடிச்சாங்களோ, என்னைக்கு என் உறுப்பினருடைய கோவிலை இடிச்சாங்களோ, அன்னைக்கு தவறு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப என்னன்னா தவறு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அவர் கேட்ட மாதிரி ஏன் இதுக்கு முன்னாடி நிக்கலனா, அதுக்கு முன்னாடி எனக்கு நிக்கணும்னு தோணல. இப்பொழுது காலத்தின் கட்டாயம் நான் நிக்கிறேன். ஏன்னா கேள்வி கேட்ட 13 உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் தூக்கி இருக்காங்க. சங்கீதான்ற ஒரு பொண்ணு அபியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த அயோக்கிய பையன் நீ படுக்க வந்தாதே உனக்கு நான் வேலை கொடுப்பேன்னு சாட்சி சொல்லியிருக்கான். அவன ஒரு நிர்வாகம் செருப்ப கொண்டு அடிச்சிருக்கணும்ல. எங்களுக்கு இப்பதான் தெரியுது. நீங்க இப்ப கேள்வி கேட்கறீங்க ஏன் இதுக்கு முன்னாடி எங்க போனீங்கன்னு. இதுக்கு முன்னாடி தகவல் வரல. நானும் ஒரு குற்றவாளி தான். எனக்கு அப்ப தெரிஞ்சிருச்சுன்னா நான் போய் எடுத்து கேள்வி கேட்டிருப்பேன். இன்னைக்கு தனியா நிக்கிறேன். அன்னைக்கு எனக்கு நிக்க தைரியம் இல்லையா? நான் நின்றுப்பேன். அன்னைக்கு இந்த விஷயங்கள் வரல. ஓகே, ராதாரவி நன்றாகத்தான் இந்த அணியை வச்சிருக்கிறாரு, அவர் கட்டுப்பட்டு தான் இந்த யூனியன் நடக்குது அப்படின்னு நானும் நம்பி இருந்தேன். இந்த இன்சார்ஜ்களை வச்சு உறுப்பினர்களுடைய வேலை வாய்ப்பாக பறிக்கிறது. ஒவ்வொரு இன்சார்ஜும் ஒரு 10 பேரை வச்சிருக்கான். இந்த 10 பேரை வச்சுக்கிட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்க சூழ்நிலை நானும் ஒரு இன்சார்ஜ், எல்லாரும் அண்ணன் தம்பியா தான் பழகிக்கிட்டு இருக்கோம். வார்த்தையில விடுறது, ஓத்தான்றது, உம்மான்றது, இன்சார்ஜ் மீட்டிங்ல அவன்றது இவன்றது, இந்த மாதிரி நாகரமற்ற வாழியை ஒருத்த தலைவன் பேசலாமா? இந்த கோபம் தான் எடுத்துனே ஆட்சிக்கு வர முடியாதுங்க. நான் விஜய் இல்லைங்க. டக்குன்னு டக்குன்னு அப்படியே தலைவர் ஆகிறதுக்கு நான் நீ தோப்பாலும் பரவாயில்ல, நான் பரவாயில்ல, என் மக்களுக்காக நிக்கிறேன். அடுத்ததுல நான் வென்றுக்கிறேன். அருமையான கேள்வி. எனக்கு நாமினேஷன் வாங்கிட்டு அலுவலகத்திலிருந்து விட்டு வெளியில வரும்பொழுது திரு ராதாரவி அவர்கள் போன் பண்ணாரு. அது உங்களுக்கு அதை வெளிக்காட்டணுமா இல்ல நான் வாயில சொல்லிடுவா? என்ன சொன்னாருன்னா, வணக்கம், ஆடியோ இருக்கு, அவர் என்ன சொன்னாருன்னா, நான் 2 நாமினேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்கேன்டா. ஆமாண்ணே, நான் 2 வாங்கியிருக்கேன், நான் எதுலையாவது உங்களை போடுவேன் அப்படின்னு. நீ இந்த தடவை நிக்காத, நல்லா கவனிங்க, நீ இந்த தடவை நிக்காத, அடுத்த தடவை நில்லு. இந்த தடவை அண்ணே நிக்கிறேன், நீ எனக்கு வேலை செய்ய. நான் ஜெயிச்சு முடிச்சேன்னா என்ன நேரில் பாரு. நான் ஒரு நியமன குழு, அதாவது நாமினேட் எலெக்டட் கமிட்டி, அதுல உங்களுக்கு போடுறேன்றாரு. எனக்கு அந்த பதவி தேவையில்லை. நான் பதவிக்கு போயிருந்தா எதிரணியில நான் போய் வேலை செஞ்சிருப்பேன்ல, வேலை செஞ்சு ஜெயிச்சிருப்பேன்ல. 3 போஸ்டிங்ல எதிர வேலை நான் ஜெயிச்சிருப்பேன். எனக்கு இளைஞர்களுடைய சப்போர்ட் இருக்கு. எனக்கு ராதாரவி அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த 150-200 ஓட்டு செல்லாத ஓட்டு, அந்த ஓட்டு எனக்கு வேணாம். இளைஞர்கள் இருக்காங்க, என் தம்பி சகோதரிகள் இருக்காங்க. இந்த வீடியோ பாப்பான்ல, என் தம்பி தங்கச்சி உறவுகள் பாப்பான்ல, 20 நிமிஷம் பேசுறோம்ல, ஃபுல்லா பாப்பான். பார்த்து முடிச்சுட்டு அவன் மனசாட்சிக்கு விருப்பம் இருந்தா ஓட்டு போடட்டும். எனக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு நல்லது, ஓட்டு போடலனா எனக்கு நல்லது. நான் அடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போறேன். எனக்கு கட்சி வேலை வர இருக்கு. தலைவர் எனக்கு நிறைய பணிகள் கொடுத்திருக்காரு. நான் இப்படியே போயிடுறேன். என்ன நம்பு, என் தத்துவத்தை நீ நம்புனா எனக்கு ஓட்டு போடு. அது உன் வீட்டுல ஐயா சாமி காலில் கும்பிட்டுலாம் இருக்க மாட்டேன். நீ அப்படி நினைக்காத. அந்த அரசியல் நான் பண்ண வரல. உங்களை கும்பிடு போட்டு கொள்ளையடிக்கிற அரசியல் நான் பண்ண வரல. போன் பண்ணி கேட்பேன், ஓட்டு போட முடிஞ்சா போடு, இல்லையா நீ போய்கிட்டே இரு, அவ்வளவுதான். என்னை கூப்பிட்டு மிரட்டினாரு. நான் அதையும் மீறி தான் அங்க நின்றுக்கேன். இதுக்கு மேல எனக்கு பின்படைகள் எது வந்தாலும் சரி. இந்த கார்டை நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் இல்லையா, இது இன்சார்ஜ் கார்டு. ஒருவேளை அடிப்படை உறுப்பினரை தூக்குனா அதுக்கடுத்து என்னுடைய விளைவுகளை காட்டுவேன். என்னுடைய ரியாக்ட், ஏன்னா எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு. நேரா தொழிலாளர் துறை அமைச்சர் CV கணேசன் எனக்கு நெருங்கியவர், நான் போய் சந்திப்பேன். இந்த யூனியன் நலத்திற்காக, இந்த யூனியனுடைய மேம்பாட்டிற்காக மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலினையும் நான் சந்திப்பதற்காக தயார் இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு பின்புலத்திலே என் தலைவர் இருக்கிறார். இந்த ஒடுக்கப்பட்ட குரலற்ற மக்களுக்காக அவர் நிறைய நல்ல திட்டங்களை அவர் செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியல, இப்பதான் தெரியுமா அந்த விஷயமே? ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும், நாங்க கேட்டோம், எந்த ஒரு செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்திலுமே எங்களை பேச விட மாட்டாங்க,
அத பத்தி பேசினாலே வந்து வெளியில அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரே ஒரு தடவை நான் தெரிஞ்சு பேசாம தான் இருக்கீங்களா? ஒரே ஒரு தடவை யூனியனுக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க நண்பா. ஒரே ஒரு தடவை செக்ரட்டரி அன்றைக்கு செக்ரட்டரி இன்னைக்கு செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய திரு கதிர் அண்ணன் அவர்கிட்ட நான் கேட்டேன், ஃபோனில் பேசுகிறேன், என்னண்ணே யூனியனுக்கு சீல் வச்சிருக்கிறாங்களாமே அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறாரு, ஆமா குணா, இந்த எதிரணியாக போன அந்த அணி வந்து நம்ம மேலே தேவையில்லாத ஒரு வழக்குகளை போட்டு யூனியனை சீல் வச்சிருக்காங்க அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா அவங்க நம்ம மேலே பொய் குற்றம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நான் பேசும்போது முறைகேடு வந்து 75,000 கட்டலன்றதான் முறைகேடு. அப்படி பார்த்தா விஜயராபுரத்துல 1000க்கும் மேற்பட்ட வீடு கட்டடம் இருக்கு. ஏன் அந்த கட்டடத்தை மட்டும் ஏன் அடிச்சாங்க? இப்ப உங்களுக்கு நல்லா எளிமையா புரியுற மாதிரி சொல்றீங்களேன். ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு 2 வீலர் வாங்குறோம், லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, இன்ஜினோட நம்பர் லைசன்ஸ் அந்த புக்ல இருக்க நம்பர் கரெக்டா இருக்கா, டயர் நல்லா இருக்கா, ஆக்சிலேட்டர் கொடுத்தா நல்லா போகுதா, இதெல்லாம் தாண்டி ஒரு மெக்கானிக்கரை கூப்பிட்டு நம்ம ஓட்டி பார்த்து அந்த வண்டியை வாங்குறோம். அப்ப ஒரு 2800க்குமே உறுப்பினர்களுடைய ஒரு தாய் வீடு ஒரு கோவில எத்தனை இருக்கு, கிழமை இருக்கு எவ்வளவு, வடகிழமை இருக்கு எவ்வளவு, இதுல என்ன மாதிரி கட்டலாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டலாமா, செகண்ட் ஃப்ளோர் கட்டலாமா, தேர்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு அப்ரூவல் இருக்கா, இது தெரிஞ்சிருக்கணுமா? கொஞ்சமாவது அறிவு வேணும். ஒரு இடம் வாங்குறிய வீடு வாங்கும்போது எப்படி வாங்கியிருப்ப, உங்க சொந்தமான இடம் வாங்கும்போது இப்படிதான் வாங்கியிருப்பீங்களா? அப்ப என்ன எவ்வளவு ஒருத்தன் ஒரு டப்பிங் கலைஞர் உறுப்பினர் எவடா கேட்க போறான் அப்படின்னு நினைச்சல, இன்னைக்கு ஒருத்தன் வந்திருக்கான்ல கேட்பேன்ல, நாளைக்கு என் தம்பி தான் கேட்பானுங்க, நாளைக்கு இளைய தலைமுறை வந்து கேள்வி கேட்பா, என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க நீங்க? எல்லாரையும் தூக்குனா டப்பிங் இன்சார்ஜ் சாலமோன் ஒருத்தர் தூக்குனீங்கல்ல, இன்சார்ஜ் பதவியில இருந்து தூக்குனீங்க. 189 படம் நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சுதான் 189 படம் பண்ணிருக்கிறாரு. அதுல ரீசெண்டா வந்த பார்க்கிங் கக்கன், நீங்க சாலமோன் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? அதுல வேலை செஞ்ச 200க்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞர்களை உங்களால தூக்க முடியுமா? அப்படியே தூக்கிட்டா யூனியனை யார் நடத்துவா? இப்படி நீங்க கேள்வி கேட்க எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போனா ஒரு 1 மணி நேரம் இல்ல, இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்க வேண்டியது வரும். அவ்வளவுதான். இப்ப வந்து இன்னொரு விஷயம், ஆடியோ போடுறேன். இப்ப என்னன்னா சந்தாங்க, இந்த முக்கியமான விஷயங்க, சந்தா வந்து எங்களுக்கு 250 ரூபா, சேம நல நிதி கட்டுனா 450 ரூபா. சேம நல நிதி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அது கட்டுனா டப்பிங் கலைஞருடைய பிள்ளைங்களுக்கு வந்து வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் தருவாங்க. டப்பிங் கலைஞரோட பையனுக்கோ பொண்ணுக்கோ மேரேஜ்னா ஒரு 30,000 ரூபா தருவாங்க, இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு 30,000 ரூபா தருவாங்க. அதுக்கு தான் சேம நல நிதி. இங்க என்ன ஃப்ராடுனா, இதுதான் 1459 ஓட்டுக்கான லிஸ்ட்டுங்க. இதுல வந்து பாருங்க சந்தா எப்படி கட்டி எப்படி அவமானப்படுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஜோசப் விஜய், யாரு? இளைய தளபதி விஜய், 17/9 7th கிராஸ் ஸ்ட்ரீட், சாஸ்திரி நகர், விஜயசாந்தி 4 ரீசன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அடையார். இவருக்கு போய் 250 ரூபாய் கட்டி வச்சிருக்காங்க. 28835 இந்த நம்பர்ல 70 பேருக்கு இவங்க வந்து 250 ரூபாய் சந்தா கட்டிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம்! ஒரு 250-300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு விஜய் ஒரு 250 ரூபாய் கட்ட மாட்டாரா? அப்ப இந்த யூனியனும் இந்த நிர்வாகமும் அவர் அசிங்கப்படுத்தல, அவர் நினைச்சா டெவர்மேஷன் கேஸ் போடலாம், மாநில சீடு வழக்கு போடணும். ஏங்க எவ்வளவு பெரிய ஒரு நடிகர் இன்னைக்கு நாளைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்தான், அவர் அவமானப்படுத்தலாமாங்க? கேட்டா என்ன சொல்றாங்க, ஒரு நபர் வருஷம் 15,000 ரூபாய் தர்றாரு, அதுல கட்ட முடியாதவங்களுக்கெல்லாம் கட்டுவோம். விஜய்க்கு என்ன கட்ட முடியாதாங்க? என்ன நீங்களே சொல்லுங்க. கேட்கிறவங்க கேனப்பையில இருந்தா ஊர்ல சொல்லுவாங்க, கேட்கிறவங்க கேனப்பையில இருந்தா கேள்வி நெய்வடின்ற கணக்கா 250 ரூபாய் 150 கோடி. விஜய் போடுற சட்டை 18,000, ஷூ 38,000, கண்ணாடி 95 லட்சம். இப்படி போடுற ஒரு ஆள் அசிங்கப்படுத்தல, நீ அவமானப்படுத்தல. விஜய் இதை பார்த்தாருன்னா டெபர்மேஷன் கேஸ் ராதாரவி அவர்கள் மேலும் இந்த அணியின் மேலும் போடுங்க, நீ டெபர்மேஷன் போடுங்க. நான் சாட்சி சொல்றேன், நான் வர்றேன் மிஸ்டர் விஜய், நான் வர்றேன். எவ்வளவு அவமானம்! ஒரு 250 ரூபாய் இதை கேட்டேன்னா அடிப்படை உறுப்பில் வந்து தூக்குறது. இதை கேட்டா நான் யூனியன் அகைன்ஸ்ட். இத பார், நான் மறுபடியும் சொல்றேன், நான் எதிர்க்க துணிந்தவன் அல்ல, நான் எதற்கும் துணிந்தவன். விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. நான் இன்னைக்கு தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க 2 பேரோட வெற்றியை தீர்மானிக்கிற நான் இருக்கேன். 150 200 ஓட்டுனாலும் நீ ஜெயிச்சாலும் அதுக்கு காரணம் நான் தான், தோத்தாலும் காரணம் நான் தான். அப்ப 3வது எதிர்கட்சி பலமா நிக்கிறேன். யாரை நம்பி? டப்பிங் கலைஞரோட இளைஞர்களை நம்பி நான் நிக்கிறேன். பாருங்க, இந்த விஜய் இப்படி பித்தலாட்டம் இது நடக்குதுங்க. இதை கேட்டா சரி, நான் நிறைய சொல்லணும். என்னுடைய தேர்தல் அறிக்கையை நான் உங்களுக்கு அதாவது நான் வெற்றி பெற்று தலைவர் பதவின்னு சொல்றாங்க. எனக்கு பதவி மேல எந்த விதமான அந்த வார்த்தையை எனக்கு பிடிக்கலங்க. பதவின்னு நம்ம போட்டோம்னா கொள்ளையடிக்க தோணும், கொலை செய்ய தோணும், என்ன வேணாலும் பண்ண தோணும். தலைவர், செயலாளர், பொருளாளர்னா செயலாளர் என்பவன் செயலை ஆற்றுபவன், பொருளாளர் என்பவர் பொருளை ஆள்பவர், தலைவர் என்பவர் தலைமை பண்போடு மாண்போடு நடந்தக்கூடியவர். இப்ப என்னுடைய தேர்தல் வாக்குறுதி என்னன்னா 2024-26 டப்பிங் யூனியன் சிக்காடு தேர்தல். இது தேர்தல் வாக்குறுதி அல்ல, தேவையான வாக்குறுதி.
ஒன்று, சங்க நிர்வாகிகளின் தவறுகளை சுட்டிக்காட்டி கேள்வி கேட்ட காரணத்திற்காக சங்கத்தால் நீக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து போராடி கொண்டிருக்கும் நமது சங்க உறுப்பினர்கள் அனைவரும் மீண்டும் சேர்க்கப்படுவார்கள். இதுக்கு உங்களுக்கு நான் டெபினிஷன் கொடுத்துட்டேன். இரண்டாவது, குரூப் வாய்ஸ், அதாவது கிரௌட் வாய்ஸ். யூனியனில் இருந்து சொல்லப்படுவது போல் பிட் வாய்ஸும் யூனியனில் இருந்து சொல்லப்படும். இதனால என்னன்னா, நிறைய டப்பிங் கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஒரு சர்க்குலேஷன், ஒரு சுழற்சியின் அடிப்படையில நான் கொண்டு வர்றேன்னு சொல்லியிருக்கேன். மூணாவது, குரூப் வாய்ஸுடைய சம்பளம் இன்னைக்கு 1105 ரூபாய். நான் தலைவராக வெற்றி பெற்றால் 2200 ரூபாய் என்னால நிச்சயமாக தயாரிப்பாளர் இருந்து ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து பெப்சில இருந்து பேசி நிச்சயமாக என்னால் பெற்று தர முடியும். இதெல்லாம் சாத்தியமாகிற விஷயம் தான். அடுத்து, 60 வயதிற்கு மேற்பட்ட டப்பிங் கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் ரிட்டையர்மெண்ட் வழங்கப்படும். தற்போது இருக்கின்ற உறுப்பினர்களின் வேலை வாய்ப்பினை கருதி புதிய உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு சேர்க்கப்பட மாட்டாது. இப்பவே 2800 உறுப்பினர் இருக்காங்க. இதுல நல்லா பேசக்கூடியவங்க 500-600 பேர் இருக்காங்க. நல்லா வடிகட்டணும்னா நல்ல டேலண்ட் பர்சன் ஒரு 300-400 பேர். மறுபடியும் நான் புதிய உறுப்பினர்களை சேர்த்தேன்னா இருக்கிற சங்க உறுப்பினருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம போயிடும். சோ அதனுடைய அடிப்படையில 2 ஆண்டுகளுக்கு புதுசா யூனியன் மெம்பரை நான் சேர்க்க மாட்டேன். அடுத்து, யூனியனில் சம்பளம் வாங்க வருகை தரும் முதியோர்களுக்கு அருகில் இருக்கும் பஸ் நிறுத்தத்திற்கு செல்ல யூனியன் மூலமாக இலவச ஆட்டோ ஏற்பாடு செய்யப்படும். இதை நீங்க நல்லா முக்கியமா கவனிச்சுக்கணும். இப்ப தேனாம்பட்டில இருந்து ஒரு வயசான அம்மாவோ ஐயாவோ 60 வயசுக்கு மேல ஒரு 1100 ரூபாய் சம்பளத்தை வாங்க வராங்கன்னா அங்க 10% பிடிச்சிருவாங்க. மீத 980 ரூபாய் கிடைக்கும். ஒருவேளை விஜயராபுரத்துல அந்த பில்டிங் வாங்கிட்டு அங்க இருந்து அவங்க பஸ் ஏறணும் அப்படின்னா வடபள்ளி டிப்போக்கு தான் போகணும். அப்ப அவங்க ஒரு 50 ரூபாயோ 60 ரூபாயோ செலவு பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அவங்களுடைய உடல்நலத்தை கருதி டப்பிங் யூனியன்ல ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொந்தமா ஒரு ஆட்டோ வாங்கி என் உறுப்பினர்களை, என் தாய் தகப்பன்மார்களை ஏற்றி கொண்டு இலவசமா கொண்டு போய் டிப்போல இறக்கி விட்டுருவேன். அது வாடகைக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்து, நம் உறுப்பினர்கள் குடும்பத்திற்கு அவசர மருத்துவ உதவிக்கு வட்டியில்லா கடன் ரூபாய் 25,000 முதல் 50,000 வரை வழங்கப்படும். 40 வருஷம் ஆட்சி செஞ்சேன் சிங்கம் நான் சிறுத்தை, விடுதலை சிறுத்தை. இந்த டப்பிங் கலைஞர்களுக்காக விடுதலை வாங்கி வர சிறுத்தை எப்படி எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. நீங்க எனக்கு அரசியல் தெரியுமா? நீங்க 10 ஓட்டு வாங்கிடுவேன் நக்கல் பண்றீங்கல்ல. இந்த திட்டம் 40 வருஷமா யாராச்சும் ஒரு ஆள் யோசிக்க மாட்டீங்களா? இந்த திட்டம் எனக்கு எப்படி நேற்று வந்த பொடிப்பைகளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நீங்க சொல்றீங்கல்ல என்ன ஓட்டு வாங்கிடுவேன்னு. இந்த திட்டம் இதுவரைக்கும் எந்த யூனியனாவது இருக்காங்க? கேளுங்க, சொல்றேன், மறுபடியும் படிக்கிறேன். நமது சங்க உறுப்பினர்கள் குடும்பத்திற்கு அவசர மருத்துவ உதவிக்கு வட்டியில்லா கடன், தான் பிள்ளைக்கோ பொண்டாட்டிக்கோ ஹஸ்பண்டுக்கோ டப்பிங் கலைஞர்களுக்கோ ஒரு திடீர்னு ஒரு அவசரம், ஒருத்தர் போய் இன்னைக்கு மெட்ராஸ்ல 10 ரூபா வாங்க முடியாது, ஒரு 25,000 ரூபாய் இருந்தாதான் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணானா நீ என் யூனியனுக்கு வந்தால் உனக்கு 25,000 இருந்து 50,000 வரைக்கும் வட்டியில்லா கடன். நீ வேலை செய்யும் போது 1000 500 ரூபாய் கொடுத்து கடன் அடைச்சுக்க. இதெல்லாம் மனித மாண்போடு இருக்க செயல். அறத்தின் வழியில நிக்கிறேன் நான், அறம் வெல்லும் அப்படின்னு நம்பிக்கையில நிக்கிறேன். இந்த திட்டம்லாம் இதுவரைக்கும் யாரும் பண்ணதில்லை. அடுத்து, இயற்கை பேரிடர் காலங்களில் நமது யூனியன்ல இருந்து முதலில் உதவிகள் வழங்கப்படும். இப்போ உதாரணமா கொரோனா, இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி மழை வந்துச்சு, 10 லட்சம். மத்த யூனியன்ல போய் கையேந்திரதுக்கு அவசியம் இல்லைங்க. என் யூனியன் அவ்வளவு வருமானம் வருதுங்க. இதை நீங்க பத்திரிகையாளர் நல்லா புரிஞ்சுக்குங்க. எவ்வளவு வருமானம், ஒரு மாசத்துக்கு மட்டும் 25 இன்சார்ஜுங்க. எவ்வளவு பணம் நாங்க பண்றோங்க? 40 லட்சத்திலிருந்து 1.5 கோடி ரூபாய்க்கு மாசம் மட்டுமே டேர்ன் ஓவர் ஆகுது பணம். அப்ப இந்த மாதிரி இயற்கை பேரிடர் காலங்கள்ல ஒரு 5 கிலோ அரிசி, ஒரு பலசரக்கு ஜாமான், இல்ல ஒரு 500 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுத்தா அந்த தாய் தந்தை அந்த வயசான பெரியவங்க அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. அதை கூட இவங்களுக்கு அருகதை இல்லைங்க. பெரிய வலி வேதனை அவமானமா இருக்கு. அடுத்து, தீபாவளி அல்லது பொங்கலுக்கு நமது யூனியன் வாயிலாக உறுப்பினர்களுக்கு பரிசு வழங்கப்படும். இது 22 யூனியன்ல தர்றாங்க. ஏன் யூனியன்ல மட்டும் தரலங்க? இந்த பரிசுல என்ன ஆகிற போது, ஒரு 1/4 கிலோ ஸ்வீட், ஒரு வயசான பெரிய அம்மாவுக்கு ஒரு சேலை, ஒரு சட்டை வாங்கி கொடுக்கலாம்ல. இதை நான் உங்களுக்கு வெற்றி பெற்று வந்தால் இதை நான் செய்வேன். அடுத்தபடியாக இந்த 9 கோரிக்கைகளுக்கு முக்கியமான பிரதான கோரிக்கை, நான் கொடுத்திருக்கும் இந்த வாக்குறுதிகளை 6 மாத காலத்திற்குள் செயல்படுத்த இயலாவிட்டாலோ அல்லது சங்க நிர்வாகிகள் தடுக்க முயற்சி செய்தாலோ எனது தலைவர் பொறுப்பினை நான் ராஜினாமா செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன். அதாவது இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் பத்திரிகையாளர் சகோதரர்கள் நீங்க வெளியில எங்கேயாவது நீங்க சந்திச்சிருப்பீங்களா? இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி சொல்லியிருப்பாரா? இல்ல வேற யூனியன்ல யாராவது அப்படி சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் 6 மாத காலத்திற்குள்ள நான் சொன்ன கோரிக்கைகளை எனக்கு நிறைவேற்றுவதற்கு கேப்பபிலிட்டி இல்ல, அல்ல எனக்கு நாலேஜ் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி நாலேஜ் இல்ல, அறிவு இல்ல, ஐம் இடியட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒருவேளை நிர்வாகிகள் இதை நான் வைக்கிற அந்த கோரிக்கைகளை நீங்க உடன்படாம விலகி போனீர்கள் என்று சொன்னால், என்னை வாக்களித்து வெற்றி பெற்ற என் உறுப்பினர்களை நான் ஒருபோதும் ஏமாற்ற விருப்பமில்லை. எனது பதவியை நான் ராஜினாமா செய்து கொள்வேன். ஆடியோ மெசேஜ்.
ப்ளே பண்ணுவா கொஞ்சம் சைலண்ட். இப்பொழுது வந்து என்னை வந்து தேர்தலில் நாமினேஷன் வாங்கிட்டு வந்த பிறகு என்னை நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆடியோ, இதை பேசினவர் வந்து திரு ராதாரவி அண்ணன் அவர்கள். நீங்களே கேளுங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. இவ்வளோதான் சவுண்ட் இருக்கு, பரவாயில்லையா? இந்த ஒரு நிமிஷம் அண்ணே வணக்கம்ண்ணே. ஒரு நிமிஷம். அண்ணே வணக்கம்ண்ணே. நிக்கிறியா மாதிரி 2 போஸ்ட்ல நிக்கிறியா? 2 போஸ்ட்ல நிக்கலண்ணே. 2 ஃபார்ம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி ஏதாவது ஒண்ணு நிப்போமே. நீ எனக்கு இதுல இருந்து அழைப்பு வரல, ஒன்னும் வரல. இப்ப நிக்காத. நான் உனக்கு நன்மைக்கு தான் சொல்லுவேன், வேற என்ன. இப்ப நிக்காத. நின்னு அதாவது ஒரு தோத்துட்டோம்னா நமக்கு அவமானம் ஆயிடும். அது கண்டிப்பானே அண்ணனுக்கு. நான் உனக்கு என்ன சொல்றேன், நீ நிக்காம விட்டுட்டு எனக்கு ஒர்க் பண்ணா நான் நிக்கிறேன். சரிங்கண்ணா. எனக்கு ஒர்க் பண்ண நீ வேண்டிப்பட்டு போயிருந்ததுனால போன் பண்றேன். சரிங்கண்ணா. நானே எனக்கு போன் பண்ணலையே, பேசியிருக்கேன், கூப்பிட்டுருக்கேன். அவன் கேட்க மாட்டான். நான் என்ன செய்யறேன்? ஆமாண்ணே, அதுதானே எங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்கு. நீங்க இருந்துட்டு இப்படி எல்லா விஷயமும் தப்பா நடக்கும்போது எங்களுக்கு நான் எந்த பக்கம் போறதுன்னு எந்த பக்கம் போறது உனக்கு தெரியலன்னு சொன்னா தப்பு. உனக்கு நல்ல நம்பிக்கையா தெரியணும். நம்ம ராதாரவி அதே நம்ம ராதாரவி என்னண்ணே. அது ரைட். நான் உனக்கு என்ன சொல்றேன், கம்பெனிக்காக இரு. தேர்தல் முடியட்டும், ரிசல்ட் வந்தோன்னு எனக்கு கிட்ட வந்து சொல்லு. உடனே உடனே நாமினேஷன்ல போட்டு உள்ள கொண்டாந்துருவேன். சரி, இறுதியா ஒண்ணே ஒண்ணு மட்டுங்க பத்திரிகையாளர் நண்பர்களே, ஒண்ணே ஒண்ணு மட்டும். இந்த முக்கியமான பாயிண்ட் 2 வரி தான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எப்படி இலங்கை மண்ணிலே 1 லட்சம் மக்களை கொன்று குவித்த ராஜபக்ஷ அவர்கள் அதே சிங்கள மக்களால், இலங்கை மக்களால் தூக்கி வீசப்பட்டு எரியப்பட்டாரோ, நடந்து முடிந்த இசைக்கலைஞர் சங்கத்திலே பிஜேபியை சேர்ந்த தீனா அவர்கள் எப்படி எலெக்ஷனிலே தோல்வியுற்று தூக்கி வீசப்பட்டாரோ, எப்படி நடிகர் சங்கத்திலே ஊழல் முறைகேடுகளை செய்து நடிகர் சங்கத்தின் வாயிலாக திரு ராதாரவி அவர்கள் தூக்கி வீசப்பட்டாரோ, அதே போன்று நடக்கவிருக்கின்ற இந்த 2024-26 தேர்தலிலே ராதாரவி அவர்களும் அவர்களுடைய அணிகளும் டப்பிங் கலைஞர்களால் தூக்கி வீசப்படுவார்கள் என்பதனை எச்சரித்துக் கொள்கிறேன். அறம் வெல்லும், அறம் வெல்லும், அறம் வெல்லும். நன்றி, வணக்கம்.